வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்கள் யூஜிசி நெட் டெட் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எஜுகேஷனல் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ரொம்ப முக்கியம். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்னென்ன கமிட்டிஸ் வந்துச்சு, என்னென்ன கமிஷன்ஸ், வித் இயர் யார் பண்ணா, எதெல்லாம் மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ், கண்டிப்பாக ஒரு நோட்ஸ் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது 3 to 4 கொஸ்டின்ஸ் யூஜிசி நெட்ல வருது. பேப்பர் 1க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேப்பர் 2 இன் எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் டிஎட் பிஎட் படிக்கிறவங்களுக்கும் இந்த சாப்டர், இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தா கண்டிப்பா ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். கண்டிப்பா வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு தெரிஞ்சா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி கூட பாருங்க, ஆனா ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் 1948 to 49. இது டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் மேக்சிமம் யூனிவர்சிட்டிக்காக பண்ணது. சரி, இதுல என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர். ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர்னா ஸ்டேட் சென்ட்ரல் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு ரிஃபார்ம் பண்ண முடியும். என்னென்ன நம்ம அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியுமோ பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம எஜுகேஷன் இருக்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்ல. கன்கரண்ட்னா ஸ்டேட்டும் சில விஷயம் பண்ண முடியும், சென்ட்ரலும் சில விஷயம் பண்ண முடியும். ஸோ ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தது யூனிவர்சிட்டி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். See, introduce 3-year degree after high school, focus on research and postgraduate studies, set up rural universities. Rural university, village கொஞ்சம் கிட்டையே பண்ணிட்டு அவங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் யூனிவர்சிட்டிஸ், ரூரல் யூனிவர்சிட்டிஸ் கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. செகண்ட் கமிஷன், செகண்டரி எஜுகேஷன் கமிஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் மேக்சிமம் அங்க இம்பார்ட்டன்ஸ் யூனிவர்சிட்டிக்கு கொடுத்தாங்க, இங்க வந்து செகண்டரி எஜுகேஷனுக்கு கொடுத்தாங்க. செகண்டரி எஜுகேஷன் வந்து 11 to 17 இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பண்ணது டாக்டர் ஏ லக்ஷ்மண சுவாமி முதலியார். இந்த கமிஷன் நம்ம முதலியார் கமிஷன் சொல்லுவோம். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். இயர் இம்பார்ட்டன்ட், இதுதான் மேக்சிமம் கேட்பாங்க. இயர் இம்பார்ட்டன்ட், யார் பண்ணா, மேக்சிமம் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன பண்ணாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நானும் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன், நீங்க இதெல்லாம் படிச்சு பாருங்க, புரியும். இதுல மல்டி பர்பஸ் ஸ்கூல்ஸ், மல்டி பர்பஸ்னா கொஞ்சம் ஆர்ட் கிராஃப்ட் எல்லாமே சேர்ந்து பண்ணணும்னு சொல்றாங்க. டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை கொஞ்சம் இன்னும் நிறைய நல்லது பண்ணணும்னு சொல்றாங்க. காமன் கரிக்குலம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க கிளாஸ் 10க்கு மேல. நெக்ஸ்ட், தேர்ட் கமிஷன் கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமிஷன். ஈவன் நம்ம ஸ்கூல் படிக்கிற இந்த ஸ்கூல் படிச்ச இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே கோத்தாரி கமிஷன்ல இருந்து வந்தது தான். 1964 to 66. இது காமன் ஸ்கூல் சிஸ்டம். காமன் ஸ்கூல் சிஸ்டம்னா என்னன்னா எல்லாருமே காஸ்ட் இதெல்லாம் எதுவுமே இல்லாம எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டியில கொடுக்கணும்னு சொல்றாங்க. Next, focus on science and technology education, combine work experience with education, promote adult and social education. இந்த நாலு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் 1964 to 66. ஆக்சுவலா இவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சு தான் நமக்கு என்பிஇ 1968 வருது. என்பிஇ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1968 வருது. யாரோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வருதுன்னா கோத்தாரியோடதுல வருது. So first NPE was promoted by Indira Gandhi. இது ரொம்ப important. First NPE 1968, இதை promote பண்ணது இந்திரா காந்தி. இவங்களோட எய்ம் என்னன்னா to improve the education system in India, promote national unity and advance the country's progress. ஆக்சுவலா யூனிவர்சிட்டி எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, செகண்டரி எஜுகேஷன் செகண்டரிக்கு கொடுத்தாங்க. இவங்க எல்லா ஃபுல்லா பிரைமரி, செகண்டரி, ஈவன் ஹையர் செகண்டரி, ஹையர் எஜுகேஷன் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணாங்கன்னா, ரிமூவ் டிஸ்பாரிட்டிஸ் அண்ட் ஈக்குவலைஸ் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபோக்கஸ் ஆன் யூனிவர்சல் பிரைமரி எஜுகேஷன், promote vocational education, improve teacher training programs for teachers to enhance their skills and effectiveness. Okay, next, national policy on education 1986. First 1968 ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவே கொஞ்சம் லைட் மாறுது. அது 68, இது 86. அது பண்ணது இந்திரா காந்தி, இது ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி என்ன பண்றாங்க, டு மாடர்னைஸ் அண்ட் இம்ப்ரூவைஸ் த எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா. நெக்ஸ்ட் இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆக்சுவலி 1986ல நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துச்சு. ஸோ இதில் 2 ஸ்லைட்ல பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட், ரிமூவ் டிஸ்பாரிட்டிஸ். டிஸ்பாரிட்டிஸ்னால எல்லாருமே ஒண்ணுதான், ஈக்குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், யூனிவர்சல் பிரைமரி எஜுகேஷன், வொகேஷனல் எஜுகேஷன், டீச்சர் இம்ப்ரூவ்மெண்ட், அடல்ட் எஜுகேஷன், நான்-ஃபார்மல் எஜுகேஷன், எஜுகேஷன் ஃபார் விமென், யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்றதும் இதுல வருது.
அதே மாதிரி நான் ஃபார்மல் எஜுகேஷன், இன்ஃபார்மல் எஜுகேஷன், ஃபார்மல் எஜுகேஷன் 3 இருக்கு. நான் வீடியோ போடுறேன். நான் ஃபார்மல் எஜுகேஷன்னா நிறைய பேர் என்ன பண்ணும், ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆயிடுறாங்கல்ல, அவங்களுக்கு ஈவினிங்ல கண்டக்ட் பண்ணி கிளாஸஸ் பண்றது அந்த மாதிரி இருக்கிறது நான் ஃபார்மல் எஜுகேஷன். இன்ஃபார்மலா நம்ம டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லாம் படிக்கிறோம், அந்த மாதிரி. இன்ஃபார்மல் டிஸ்டன்ஸ் கூட சொல்ல முடியாது, நம்ம சில விஷயம் வெளியவே கத்துக்கிறோம்ல, நம்ம அது இன்ஃபார்மல் எஜுகேஷன். நெக்ஸ்ட், இதோட கீ ஹைலைட்ஸ் என்னன்னா, ஈக்குவல் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யூனிவர்சல் அக்சஸ் டு எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன், கரிக்குலம் அண்ட் எக்ஸாமினேஷன் ரிஃபார்ம்ஸ், ஒகேஷனல் எஜுகேஷன், யூஸ் ஆஃப் டெக்னாலஜி, டீசென்ட்ரலைசேஷன் அண்ட் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். டீசென்ட்ரலைசேஷனும் அதே தான், ஸ்டேட் சென்ட்ரல் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து எந்த முடிவு வேணா எடுக்கலாம், எந்த சேஞ்சஸ் வேணா கொண்டு வரலாம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆப்ரேஷன் பிளாக் போர்டுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Operation Blackboard was launched to expand primary schools nationwide. இது ரொம்ப important. Operation Blackboardனா primary schools-க்கு என்னென்ன resources தேவைப்படுதோ அது எல்லாமே கொடுக்கிறது. Next, open university system expand பண்றாங்க. The policy was also recognized as rural university model. இது நம்ம ஏன்னா rural education-க்கு ரொம்ப importance கொடுத்தாங்க. Next, ஆச்சாரியா ராமமூர்த்தி கமிட்டி 1990ல பண்றாங்க. இவங்க ஆக்சுவலா என்ன பண்றாங்க, என்பிஇ 1986ல அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ்ல கரெக்டா நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா அதை செக் பண்றவங்க ஆச்சாரியா ராமமூர்த்தி கமிட்டி. அதுல வேற எதனா சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமான்னு பார்த்தாங்க 1990ல. அது பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சில ரெக்கமெண்டேஷன்ஸ், சில சேஞ்சஸ் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னா டீசென்ட்ரலைசேஷன், கரிக்குலம் சேஞ்சஸ், சப்போர்ட் டீச்சர்ஸ்னா இம்ப்ரூவ் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், டீச்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் எம்பவர் பண்றது, டீச்சர்ஸ்க்கு இன்னும் என்னென்ன ரிசோர்ஸ் தேவையோ கொடுக்கறது, primary education, adult education, equity and inclusion, vocational training, use of technology, இது எல்லாமே வந்து ஆச்சாரியா ராமமூர்த்தி கமிட்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்ரீ என் ஜனார்தன ரெட்டி கமிட்டி 1992. இவங்க ஏன் வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1986ல என்பிஇ வருது, அவங்க சில ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் பண்றாங்க. அது ராமமூர்த்தி கமிட்டி வந்து சிலது இப்படிலாம் பண்ணலாம் சொல்றாங்க. அது வந்து ஜனார்தன ரெட்டி கமிட்டி திருப்பி அதை பண்ணி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் 1992, இதையும் நம்ம என்இபின்னு சொல்லுவாங்க, பட் ஆக்சுவலா இது என்இபி கிடையாது, இது ஒரு ரிஃபார்ம்டு என்இபி. ஆக்சுவலா என்இபி 1986ல சொன்ன சஜஷன்ஸ்லாம் எப்படி பண்ணலாம், இல்ல சில கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு அதை கொண்டு வந்ததுதான் ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன். இங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, என்இபி 1992 கிடையாது. 1986ல வந்த என்இபியை கொஞ்சம் அதுல சேஞ்சஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு இன்னும் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆட் பண்ணதுதான் ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் 1992. இது ஜனார்தன ரெட்டி கமிட்டி அவங்க பண்றாங்க இது. ஓகேவா? இதோட கீ ஹைலைட்ஸ்லாம் என்னன்னா, ஏஐசிடிஇ ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இங்க அங்கன்வாடிஸ் அண்ட் பால்வாடிஸ் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 3 லாங்குவேஜ் ஃபார்முலா, அவங்கவுங்க என்ன பண்ணலாம், இங்கிலீஷ் கத்துக்கலாம், ஹிந்தியும் கத்துக்கலாம், வேற எதுனா அவங்களோட ரிஜினல் லாங்குவேஜஸ் கத்துக்கலாம் சொல்றாங்க. நெக்ஸ்ட், டு கிவ் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் டு என்சிடிஇக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் டயட்ஸ், சிடிஇஸ், ஐஏஎஸ்சிஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. டயட்ஸ்லாம் அந்தந்த ஸ்டேட்குள்ள அந்தந்த இதுக்குள்ள பார்த்துக்கோ, டிஸ்ட்ரிக்ட்குள்ள பார்த்துக்கோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட், டு எஸ்டாப்ளிஷ் அட்லீஸ்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி இன் ஈச் ஸ்டேட், ஒவ்வொரு இடத்துல ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி நம்ம பண்ணணும் சொல்றாங்க. டெக்னாலஜி இன்டகிரேஷன் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஃபோக்கஸ் ஷுட் பி கிவன் ஃபார் ஸ்கில்ஸ் அண்ட் காம்படென்சிஸ் ஃபார் யூத் சொல்றாங்க. ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வர் மேட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் வீக்கர் செக்ஷன்ஸ். வீக்கர் செக்ஷன்ஸ் தான் என்ன ஆகுது, ஒரு லெவலுக்கு மேல படிக்க முடியலன்னா, ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் சரியில்லைன்னா அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. அவங்கள வந்து திரும்பியும் படிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணும்னு சொல்றது ஜனார்தன ரெட்டி கமிட்டி 1992. ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் 1992. நெக்ஸ்ட், நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் 2005ல வருது, என்சிஎஃப் 2005. இவங்க சில ஃப்ரேம் ஒர்க் பண்றாங்க. ஃப்ரேம் ஒர்க் பண்ணி எப்படிலாம் அந்த எஜுகேஷனை இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா கொண்டு வரலாம். இதுதான் என்னென்ன பண்றாங்க. இவங்களோட எய்ம் வந்து டு கிரியேட் எ ஃபிளெக்சிபிள், ரெலவெண்ட் அண்ட் ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் சிஸ்டம். ஹோலிஸ்டிக்னா எல்லாமே, education that focuses on understanding, critical thinking and real world applications of knowledge instead of rote learning. முதல்ல அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிஹேவியரிசம் தியரியில் தான் இருந்தோம். டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க, பசங்க பாசிவா கத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த என்சிஎஃப் 2005 என்ன பண்றாங்க, கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரினா என்னன்னா, பசங்களே ஆக்டிவா கத்துக்கிறாங்க. இந்த என்சிஎஃப் 2005 கன்ஸ்ட்ரக்டிவ் தியரியை ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்றாங்க. பசங்க வந்து அவங்களே கத்துக்க ஆரம்பிக்கும் போதுதான் அவங்க லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் நடக்கும், அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வரும், கிரியேட்டிவ் திங்கிங் டெவலப் ஆகும் அவங்க சொல்றாங்க. See, move from rote learning to understanding and critical thinking.
இதுல என்ன சொல்றாங்க, ஆர்ட்ஸ், ஹெல்த், பிசிக்கல் எஜுகேஷன், ஒர்க் எல்லாத்தையும் கரிக்குலத்தோட நம்ம இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்றாங்க. குவாலிட்டி எஜுகேஷன் கொண்டு வரணும். கரிக்குலம் வாஸ் ரெடியூஸ் டு என்ஷூர் லேர்னிங் வித்தவுட் பர்டன். இந்த லேர்னிங் வித்தவுட் பர்டன் கொண்டு வந்த வார்த்தை திருப்பி இன்னொருத்துல இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன் அது again. Focus on child-centered and activity-based learning, emphasize inclusive education, promoted inclusive classroom practices. Actually, inclusive classroom கொஞ்சம் வீக்கா இருக்க குழந்தைங்க எல்லாருமே, ஈவன் பிசிக்கல் டிசபிலிட்டியா இருக்கலாம், கொஞ்சம் டிசபிலிட்டிஸ் வீக்கர் செக்ஷன்ல இருக்கிறது எல்லாருமே சேர்ந்து ஒரு கிளாஸ் ரூம்ல படிச்சா அது இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். NCF 2005 is based on constructivist theory. Okay, next, National Curriculum Framework 2005. Next, National Knowledge Commission ஒன்று நடக்குது 2007ல. இது National Knowledge Commission was set up in 2005 by the Indian government led by Prime Minister Dr. Manmohan Singh. அவர் தலைமையில நடக்குது. With Sam Pitroda, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி வரும். National Knowledge Commission, அவர் தான் சேர்மன். நெக்ஸ்ட், இது என்ன எய்ம்னா, டு இம்ப்ரூவ் எஜுகேஷன், ரிசர்ச் அண்ட் ரினோவேஷன் அண்ட் டு மேக் நாலேஜ் அக்சசபிள் டு எவ்ரிவன். எல்லாரும் படிக்கிறோம், ஆனா உண்மையா பசங்களுக்கு நாலேஜ் வருதா, அது எப்படிலாம் நம்ம பண்ண முடியும், அதை பத்தி ரிசர்ச் பண்றாங்க. ப்ரமோட் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன், இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இன் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷன், நாலேஜ் ஷேரிங் யூசிங் டெக்னாலஜி. அப்படின்னா என்னன்னா, நிறைய யூனிவர்சிட்டிஸ் அவங்களுக்குள்ளேயே ஒரு டைப் வச்சுக்கிட்டு அவங்கவுங்க நாலேஜ் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. Expand and improve job-related training programs, health information network, all healthcare establishment, both private and public sector. என்ன பண்ணணும், நமக்கு கொஞ்சம் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்குள்ள நிறைய நெட்வொர்க்கிங், அப்போ கொஞ்சம் அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டர்ஸ்ல வரவே நிறைய நெட்வொர்க்கிங்லாம் பண்ணி எல்லாருமே நாலேஜ் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. நாலேஜ், நேஷனல் நாலேஜ் கமிஷன் 2007 ஞாபகம். நெக்ஸ்ட், யஷ்பால் கமிட்டி வருது 2009. இவர் ஒரு ப்ரொஃபஸர், இவர் சேர்மேன் வந்து ப்ரொஃபஸர் யஷ்பால். இது 2009. இவங்க என்ன சொல்றாங்க, ஹையர் எஜுகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, யஷ்பால் கமிட்டி ஹையர் எஜுகேஷனுக்கு வருது. டு மாடர்னைஸ் ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா டு மீட் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பெட்டர் சர்வ் த டைவர்ஸ் நீட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி. யஷ்பால் கமிட்டி 2009 மெயினா அவங்க ஃபோக்கஸ் பண்ணது ஹையர் எஜுகேஷனுக்கு. Okay, enhance the quality of teaching and learning process, emphasize the importance of research in universities and colleges, promote digital literacy among students and faculties. எல்லாருக்கும் டிஜிட்டல் லிட்ரஸினா என்ன, நமக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண நமக்கு தெரியும், அந்த லிட்ரஸி இருக்கணும் எல்லாமே. டீம்டு யூனிவர்சிட்டி ஷுட் பி அபேண்டன்ட். எல்லா யூனிவர்சிட்டிஸும் டீம்டுன்னு இல்லாம உண்மையாவே அதுக்கு ஸ்டேட்டஸ் இருந்து அது யூனிவர்சிட்டியா சொல்லணும்னு சொல்றாங்க. Next, bodies like NCT, AICT, UGC and others must be replaced by a commission, CHER னு சொல்லணும்னு சொல்றாங்க. எல்லாமே சேர்த்து நம்ம என்ன சொல்லணும், Commission of Higher Education and Research. Measures to be taken to increase access to higher education, especially for marginalized. Marginalized deprived அந்த people, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம நல்லது பண்ணணும், அவங்களும் வந்து ஹையர் எஜுகேஷனுக்குள்ள நுழையறதுக்கு நம்ம பண்ணணும். இந்த லேர்னிங் வித்தவுட் பர்டன் அந்த வேர்ட் பார்த்தோலோ, அது ஆக்சுவலா 1993லயே யஷ்பால் கமிட்டி ஒரு தடவை ஃபார்ம் பண்ணுவாங்க. பசங்களுக்கு ஓவர் பர்டன் இருக்கு, இதுக்கு எதனா பண்ணணும்னு சொல்லும் போது இந்த கமிட்டியை வந்து MHRD வந்து சொல்லுவாங்க. MHRD வந்து இவங்க இந்த கமிட்டியை வந்து என்ன பண்ணலாம் சஜஷன்ஸ் கேட்பாங்க. அதுதான் அதை பண்ணது வந்து யஷ்பால் கமிட்டி. அவங்க அந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, லேர்னிங் வித்தவுட் பர்டன். ஓகே, நெக்ஸ்ட், நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் 2009ல NCF வந்து வெறும் டீச்சர் எஜுகேஷனுக்காக பண்ணாங்க. இட் ஃபோக்கஸ்ட் ஆன் என்ஹான்சிங் த குவாலிட்டி ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் டு பெட்டர் ப்ரிப்பேர் எஜுகேட்டர்ஸ் ஃபார் டைவர்ஸ் கிளாஸ் ரூம் நீட்ஸ். இப்போ எல்லா தரப்பட்ட குழந்தைங்களும் ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கு, அந்த பசங்களுக்கு நம்ம எப்படி டீச் பண்ணணும், எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும், அதை பத்தி அவங்க இது பண்ணாங்க. இதுல நிறைய NCFTல சொல்லியிருக்காங்க, கரிக்குலம் ஸ்டாண்டர்ட் இருக்கணும், அது எல்லா பசங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு டீச்சர் வளர்த்துக்கணும், அந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் இருக்கு. கிரிட்டிக்கல் பெடகாஜினா திங்கிங்கை பத்தியே நம்ம திங்க் பண்றது, எப்படி திங்க் பண்றாங்கன்னு நம்ம பண்றோம், அண்டர்ஸ்டாண்ட், கிரிட்டிக்கல் பெடகாஜி. ஸோ இதெல்லாமும் எல்லாமே இதை பத்தி எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே படிச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி டீச்சர் எஜுகேஷன் இன்க்ளூட் பண்றாங்க. அப்டேட்ஸ் டீச்சர் எஜுகேஷன் கரிக்குலம் இது நேஷனல் எஜுகேஷனல் கோல்ஸோட பண்றாங்க. நெக்ஸ்ட், எம்பசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்திக்கல் கண்டக்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் வேல்யூஸ் அமங் டீச்சர்ஸ். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். NCF TE 2009 இது எதுக்கு பண்ணுதுன்னா டீச்சர் எஜுகேஷனுக்கு பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் வெர்மா கமிஷன் ரிப்போர்ட் 2012ல வருது. இவங்களோட டைட்டில், இவங்க சப்மிட் பண்ண டைட்டில்னா விஷன் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் இன் இந்தியா, குவாலிட்டி அண்ட் ரெகுலேட்டரி பெர்ஸ்பெக்டிவ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைட்டிலுங்க. ஜேஎஸ் வெர்மாவோட டைட்டில் என்னன்னு கேட்டோம்னா, அவங்க ஏன்னா என்சிடி என்ன சொல்லுது, டீச்சர் எஜுகேஷனை வந்து கொஞ்சம் நம்ம இது பண்ணணும், கொஞ்சம் நல்லா பண்ணணும் சொல்லிட்டு இவங்க கிட்ட கேக்குறாங்க. இவங்க வந்து அதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அந்த டைட்டில் பேர் தான் இது, விஷன் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் இன் இந்தியா, குவாலிட்டி அண்ட் ரெகுலேட்டரி பெர்ஸ்பெக்டிவ். இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு NIPRTE, see this committee proposed that NCTE should set up a national level academy body by the name of ஒரு NIPRT, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பாலிசி அண்ட் ரிசர்ச் இன் டீச்சர் எஜுகேஷன், அந்த மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி நம்ம அடிக்கடி நம்ம வந்து டீச்சர் எப்படி நடந்துட்டு இருக்கு, அந்த கரிக்குலம் எப்படி இருக்கு, அந்த ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். அவங்களுக்கு கரெக்டாக ப்ரீ சர்வீஸ், இன் சர்வீஸ் எல்லாத்தையும் அந்த ட்ரைனிங்ஸ் கரெக்டாக கொடுக்கணும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் பண்ணணும், டெவலப்மெண்ட் ஆஃப் ரீடிங் மெட்டீரியல்ஸ் நல்லா இருக்கணும், ஸ்டாண்டர்டா இருக்கணும். அதே மாதிரி சர்வைஸ் அண்ட் ரிசர்ச் பண்ணணும். வேரியஸ் இப்போ மாறிட்டே இருக்குதுல்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரிக்குலமும் சேஞ்ச் பண்ணணும். ஈவன் டீச்சருங்க ஸ்ட்ராங்கா படிச்சு கரெக்டா வந்தாதான் நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கரெக்டா பார்த்துக்க முடியும். ஸோ அந்த கரிக்குலத்தை கரெக்டா செட் பண்ணணும் இவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் பிஎட் வந்து 2 இயர்ஸா எடுத்துனது ஜஸ்டிஸ் வெர்மா கமிஷன். ஆக்சுவலி 2015ல இருந்து நமக்கு பிஎட் 2 இயர்ஸ் ஆச்சு. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜஸ்டிஸ் வெர்மா கமிஷன் 2012 இவங்க தான் பிஎட் 2 இயர்ஸா என்ஹான்ஸ் பண்ணணும், டீச்சர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய படிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த கமிஷன் ஸ்டார்ட் பண்ணது. நெக்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020, இது கடைசியா இப்ப வந்தது. மொத்தம் நமக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசிஸ் மொத்தம் 3 வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் 1968ல வந்திருக்கு, அதுக்கப்புறம் 1986ல வந்திருக்கு, அதுக்கப்புறம் 2020. மொத்தம் 3 தான் வந்திருக்கு. கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. 2020ல வந்தது வந்து ஒரு 1986ல வந்தது ஒரு ஜஸ்ட் ஒரு சில சேஞ்சஸோட ரிஃபார்ம், சில சேஞ்சஸோட கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ 3 தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. இந்த 2020ல என்னென்ன பண்ணோம், டு மேக் எஜுகேஷன் மோர் ஹோலிஸ்டிக், ஃபிளெக்சிபிள் அண்ட் மல்டி டிசிப்ளினரி, ஃபோக்கஸிங் ஆன் த ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் கொஞ்சமா மாத்தினாங்க, நம்ம படிச்ச மாதிரி இல்ல, இது 5+3+3+4 இந்த பேட்டர்னுக்கு சேஞ்ச் பண்ணிருக்கு. இப்போ நிறைய பண்ணல, சில ஸ்டேட்ஸ்ல இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இன்னும் சில ஸ்டேட்ஸ்ல இன்னும் ஃபாலோ பண்ணல. இது ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ், 3 இயர்ஸ் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ், அப்புறம் 3 இயர்ஸ் மிடில் ஸ்டேஜ், அப்புறம் 4 இயர்ஸ் செகண்டரி ஸ்டேஜஸ். இங்க வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், இது என்ன பண்றாங்க, பசங்க வந்து ப்ரீ பிரைமரி இங்க இருந்தே நம்ம வந்து பசங்களுக்கு லிட்ரஸிக்கு ஆரம்பிக்கணும், 3 to 6 இயர்ஸும் நம்ம இனிமேப்பட்டு கேர் பண்ணணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன்ஸ், நிறைய எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ஒன்னா சேர்த்து படிக்கணும், வேற வேற சப்ஜெக்டோட மல்டி டிசிப்ளினியா படிக்கும் போது இன்னும் நாலேஜ் டெவலப் ஆகும்னு சொல்றாங்க. டீச்சர் ட்ரைனிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹையர் எஜுகேஷன், ப்ரமோஷன் ஆஃப் ஹோலிஸ்டிக் அண்ட் மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன், ஃபிளெக்சிபிள் கரிக்குலம் இருக்கணும், பசங்களே வந்து தனக்கு வேண்டியதை எடுத்து படிக்கிற கரிக்குலம் இருக்கணும், டெக்னாலஜி இன்டகிரேட்டட் நிறைய இருக்கணும், அசஸ்மெண்ட்ஸ் இப்போ நிறைய வந்துருச்சு, NDL வந்துருச்சு, நம்ம கிரெடிட் ஸ்டோர் பண்றது வந்துருச்சு, நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. அதை பத்தி கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன். நிறைய இருக்கு. ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன், ஈக்விட்டி வந்து என்னன்னு எல்லாருக்குமே சமமா இருக்கணும் எல்லாமே சொல்றீங்க. மெஷர் டு என்ஷூர் இன்க்ளூசிவ் இருக்கணும், நிறைய எல்லாருக்குமே சமமானதா இருக்கணும். ஸோ NEP 2020 aims to restructure and revitalize India's education system to meet the demands of the 21st century. இந்த செஞ்சுரிக்கு தேவையான எல்லா விஷயமுமே நிறைய ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஃபோஸ்டரிங் கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் அமாங் லேர்னர்ஸ். ஸோ இந்த இவ்வளோ கமிட்டிஸ், இவ்வளோ கமிஷன்ஸ் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை கொஞ்சம் நிறைய ஒரு வேற லெவல் நல்லபடியா கொண்டு போறதுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவு நிறைய நடந்தும் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ இது. இந்த கமிஷன்ஸ், கமிட்டிஸ், அந்த இயர், அந்த நேம், யார் ஆரம்பிச்சா, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு தடவை எழுதி பாருங்க. என்னதான் வீடியோ பார்த்து ஒரு தடவை பார்த்தாலும் அவ்வளவு சீக்கிரம் ஞாபகம் வராது. நீங்க ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதும் போது மட்டும்தான் ஞாபகம் வரும். ஸோ எழுதி பாருங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 3 to 4 questions UGC NET பேப்பர் 1, பேப்பர் 2 இன் எஜுகேஷன் இல்ல செட் எழுதுறீங்கனாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நான் போடணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸும் நான் சீக்கிரம் போட போறேன். நீங்க பாருங்க, ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். கீப் லேர்னிங்.